வணக்கம் நண்பர்களே. கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து சில முக்கிய சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்க போகுது. ஸோ அதை பற்றிய சுவாரஸ்யத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அது என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் மூலியமாக தான் அந்த பவர் சொல்லப்படுது. கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக நாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நம்ம வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா பெரிய கண்டம் கிரகங்களால் வருவதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அந்த கிரக ஆட்டத்திலிருந்து ஈஸியாக நம்ம தப்பிக்க முடியும். அந்த வகையில் ஜூலை ஆனது பிறக்க போதுங்க. ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடி கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் ஜூலையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கடகராசினியர்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, இதற்கேற்ப நடந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் கடக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லாமல் பணவரவு வருவதற்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரங்கள், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 6 மாதம் கம்ப்ளீட் ஆகி 7வது மாதமே ஸ்டார்ட் ஆக போகுது. 6வது மாதம் முடியக்கூடிய இறுதியில் ஆணி பௌர்ணமிங்கிற சிறப்பான ஒரு நாள் வருது. அன்னைக்கு கிரகங்கள் ரொம்ப சிறப்பான முறையில் சேருது. அந்த கிரகங்கள் அப்படியே ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு குறிப்பிட்ட பரிகாரங்கள் இருக்குது. அதை நீங்கள் முறையாக செய்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரி வாங்க, பணவரவு அதிகரிக்க நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பலன்களை 2வது பார்க்கலாம். கையில் தாராளமாக பணம் புழங்க வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும். பணம் உங்களோட சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் உங்களுடைய பெரிய விருப்பமாகவே இருக்கும். ஆனால் அப்படி உங்கள் அனைவருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அமைப்பு கண்டிப்பாக கிடையாது. பணம் இல்லை என்ற பிரச்சனை தான் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். பணத்தை வசியப்படுத்துவதற்கு தான் ஆன்மீக ரீதியான பரிகாரம் இது. ஸோ என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், வாங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுவீங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதே இல்லை, செலவு அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. குறிப்பாக பண பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்குது, பணத்தை சேமிக்கவே முடியவில்லை என்பது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அதோடு இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு கடனாக கொடுத்த பணம் கூட நீங்கள் எவ்வளவு முயற்சித்தும் கைக்கு வரமாட்டேங்கிற மாதிரி கவலை கூட உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி பணம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருக்கிறவங்க பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமியின் அருட்பார்வை எப்போதும் நிலையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுக்காக உங்கள் ராசிக்கு ஏற்ற ஆன்மீக பரிகாரங்களை முறையாக செய்து வந்தாலே பணவசியம் என்பது உங்கள் ராசிக்கு ஏற்படும். ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்குமே என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் பணம் உங்களை தேடி கொண்டே இருக்கும் என்பதை கரெக்டாக முறையாக தெரிந்து கொண்டு அந்த பரிகாரத்தை செய்யணும். அதுவும் நம்பிக்கையோடு செய்யணும். அப்படி செய்தாலே பணவசியங்கிறது ஏற்படும். அதன்படி பணத்தை ஈர்க்க கடக ராசிக்காரங்க உங்களுக்கான ஆன்மீக பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் பறவைகள் இருக்காங்கல்ல, அந்த பறவைகளுக்கு பசி தாகம் தீர தினமும் உங்கள் மொட்டை மாடியில் அல்லது பால்கனியில் அரிசி மற்றும் தண்ணீர் வைக்கணும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அதாவது பறவைகள் இருக்காங்கல்ல, அந்த பறவைகளுக்கு பசி ஆறுவதற்கு தாகம் தீருவதற்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பால்கனியில் அரிசி தண்ணீரை வைக்கணும். இதை நீங்கள் சிம்பிளாக செய்து வந்தாலே தடைகள் இருக்கிறது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போய்
பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து வாருங்க, நல்லதே நடக்கும். இப்போ பரிகாரத்தை தொடர்ந்து உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக தெரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய மாதம் வியாழனின் தாக்கத்தால் நீங்கள் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் உணரக்கூடிய நிலை ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க தொடங்குங்க. மேலும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதை நீங்களே கண்கூடாக காண்பீங்க. வக்ரபுதன் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிப்பதால் ஜூலை 7ஆம் தேதி வரை உங்கள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும். மேலும் புதிய நண்பர்களோடு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். செல்வ வீட்டில் சுக்கிரன் மற்றும் கேது சஞ்சரிப்பதால் வரக்கூடிய மாதம் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுது. அதோடு உங்கள் குழந்தைகளும் அன்புக்குரியவர்களுக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாங்க. பல்வேறு சாதகமான வழிகளில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். அதோடு அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆடைகள் தொடர்பான புதிய திட்டங்கள் கூட நீங்கள் பெறுவீங்க. அரசாங்கத்தோடு ஏதேனும் தகராறில் ஈடுபட்டிருந்தால் அது ஜூலை 16ஆம் தேதி முதல் தீர்க்கப்படும். அப்புறம் ஜூலை 7ஆம் தேதி முதல் கவர்ச்சிகரமான சலுகைகள் மூலம் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளை காண்பீங்க. உங்களுக்கு அரசியலில் ஆர்வம் கூட ஏற்படும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடியதாக நாட்கள் இனி இருக்க போகுது. குறிப்பாக நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா ஆடை அல்லது அழகு தொழில் தொடர்பான ஒரு புதிய முயற்சி தொடங்கலாம். அதுவும் ஜூலை 7ஆம் தேதி வரை வக்ரபுதனோடு செவ்வாய் கிரகத்தின் பயிற்சியால் புதிய திட்டங்களில் தாமதங்கள் நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்கள் ஊழியர்களுடைய ஆதரவோடு உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் யோசனைகளும் உருவாகும். அதே நேரத்தில் சக ஊழியர்களோடு எந்த ஒரு நீடித்த தகராறுகளோ அல்லது தவறான புரிதல்களும் தீர்க்கப்படும். குறிப்பாக ஜூலை 16ஆம் தேதி வரை வெளிநாட்டு நிறுவனங்களோடு புதிய ஒப்பந்தங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இந்த வரக்கூடிய மாதம் வேலை மாறுவதற்கான அல்லது புதிய பதவியை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட பிரகாசமாக உங்களுக்கு தெரிகிறது. உங்கள் தொழிலை மேம்படுத்துகிற மாதிரி புதிய சலுகைகளை பெற வேலையிலே வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய மாதம் உங்கள் மேலாளர் மற்றும் மூத்த அதிகாரிகளோடு இணக்கமான உறவை பேணுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுது. சக ஊழியர்கள் அலுவலக அரசியலில் ஈடுபடலாம். ஆனால் அத்தகைய சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் விலகி இருக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைய உதவும். அதனால் முயற்சிகள் துணிந்து எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. வரக்கூடிய மாதம் வேலை தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கக்கூடும். பயணங்கள் அதிகரிக்க அந்த பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா அதில் நிறைய லாபங்கள் பார்க்க முடியும். அதனால் தாராளமாக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு தொழில் வேலையில் கிடைக்கக்கூடிய பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களோட ராசிக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.